ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிமேட்லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மானோட 81வது சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 80 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ பண்ண வேலைக்கு லோலா மன்னிச்சிட்டான்னு பார்த்தா சண்டைக்கு கூப்பிட்டு நம்ம ஹீரோவை வெளுத்து வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருப்பா. அந்த சண்டையில் நம்ம ஹீரோ முன்ன பண்ணனதை விட இப்போ பெரிய சம்பவமாக பண்ணி விட்டுருப்பான். அப்புறம் நம்ம லோலாவும் ஹீரோவோட மூஞ்செல்லாம் பஞ்சர் பண்ணி விட்டுட்டு அவனோட கிளாஸ்ல அவன் ட்ரைனிங் எடுக்கிற இடத்துக்கும் போய் வச்சு வெளுத்து வாங்கியிருப்பா. ஹீரோவும் கதறிக்கிட்டே அந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தா நம்ம கிளாஸ் பசங்க கிட்ட கிளாஸ் 3 சேர்ந்த பசங்க பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. ஹீரோ போனதும் அங்கேயும் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோட்ட அடி வாங்கணும். யாரா நீ, எதுக்குடா இங்க அடிச்ச, இதுக்கு நீ என்ன கொன்னே போட்டுக்கலாமே அப்படின்னு கதறி கதறி அழுகுறான். நம்ம கிளாஸ் பசங்களும் போடு பிரசிடென்ட் வந்துட்டாரு, இதுக்கு மேல நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்னு கத்துறானுங்க. அப்ப அந்த கிளாஸ் 3ல இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டும் டே முட்டாள், என்ன தைரியம் இருந்தா அவனை அட்டாக் பண்ணிருப்பா அப்படின்னு கோல்டன் டெக்னிக் உல்ஃப் ஃபிஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அசால்ட்டாவே ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அப்படின்னு அவனோட அட்டாக்கை ஓவர் கம் பண்ணிட்டான். ஹீரோட்ட அடி வாங்கினவனும் டே இது என்னடா டெக்னிக் அப்படின்னு ஷாக்கா வரான். நம்ம ஹீரோவும் டே இது வெறும் பிரான்ஸ் டெக்னிக்ல இருக்க ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் மட்டும்தான், இதை கூட உன்னால தாக்கு பிடிக்க முடியல. சரி உனக்கு அவ்வளவு ஆசையா இருந்துச்சுன்னா நான் வேணா மறுபடியும் பண்ணி காட்டுமா அப்படின்னு கேட்கறான். அப்ப ஹீரோட்ட முதல்ல அடி வாங்கினவனும் டே ஒரு நிமிஷம் நில்லுங்க, இதை இதோட முடிச்சிக்கலாம். என்னோட பேரு ஜே ஜூன் பார்க், நான் கிளாஸ் 3ல இருந்து வரேன். இது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நடந்த பிரச்சனை தான், அதனால எங்களை மன்னிச்சிருங்க கிளாஸ் 10ஓட பிரசிடென்ட் அப்படின்ட்டு. இந்த குழந்தை பையன் ஒன்றும் ஜோக் இல்ல, இவன் நார்மலான ஸ்பிரிண்டிங் ஃபிஸ்டையே இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா யூஸ் பண்றான் அப்படின்னா இவனோட கல்டிவேஷன் லெவல் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். அதனால இவனை விட்டு தள்ளி இருக்கிறது தான் எங்களுக்கு நல்லது அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி ஓகே இதை இதோட முடிச்சிக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி என் கிளாஸ் பசங்க கிட்ட நீங்க முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறான். அப்போ அந்த 2 பசங்களும் டே எங்களை பார்த்தா என்ன சப்ப மாதிரி தெரியுதா, உன்னையும் சும்மா விட மாட்டோம் உன் கிளாஸ் பசங்களையும் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிக்கல நம்ம ஹீரோவன் வாயிலேயே டைகர் ஃபீஸ்ட்டை வச்சு அட்டாக் பண்ணிட்டான். இன்னொருத்தனும் நீ செத்தடா லூசர் அப்படின்னு நம்ம ஹீரோ பின்னாடி வந்து கோல்டன் டெக்னிக் பாம் ஆஃப் தண்டர் அப்படின்னு அட்டாக் பண்றான். நம்ம கிளாஸ் பசங்களும் பிரசிடென்ட் அப்படின்னு கத்துறானுங்க. ஹீரோவை அட்டாக் பண்ணணும் என்னோட தண்டர் டெக்னிக் 3rd ஆர்டர் எவால்வ்டு பீஸ்டியே ஒரே ஸ்டைக்கில் கொல்லக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு, உன்னால இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னடா இது எனர்ஜி, என்ன எதுவுமே பண்ணலையே அப்படின்னு பாக்குறான். அப்ப அந்த சிஸ்டத்துல இருந்தோம் இந்த எனர்ஜியை நீங்க டிவோர் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸா கன்வெர்ட் பண்றீங்களான்னு கேக்குது. ஹீரோவும் சரி ஆரம்பிச்சு விடு அப்படிங்கிறான். அந்த சிஸ்டமும் அந்த எனர்ஜில இருந்து ஒரு 1000 எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஹீரோக்கு கெயின் பண்ணிட்டு இதுக்கு மேல இந்த எனர்ஜில இருந்து உங்களால எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண முடியாது, ஏன்னா எனிமியோட அட்டாக் ரொம்பவே வீக்கா இருக்கு அப்படிங்குது. ஹீரோவும் என்னடா இந்த குப்பை டெக்னிக்கை வச்சுட்டா இவ்வளவு சீன் போட்டீங்க, என்னோட சிஸ்டமே உங்களை கலாய்க்குதுன்னா நீங்க ரொம்பவே பரிதாப நிலைமையில தான் இருக்கீங்களாட்டங்குது அப்படிங்கிறான். அந்த 3rd கிளாஸை சேர்ந்த ஸ்டூடெண்ட்டும் இதுக்கு வாய்ப்பே இல்லை, உன்னால எப்படா நிக்க முடியுது, என்னோட அட்டாக் உன்னை எதுவுமே பண்ணலையா அப்படின்னு வாயை பொழக்கிறான். ஹீரோவும் செத்த சும்மா இருறா அப்படின்னு அவன் வாயை சேர்த்தி ஒன்னு விட்டு பறக்க விட்டுட்டு என்னடா மன்னிப்பு கேப்பியா கேட்க மாட்டியா அப்படின்னு எடுக்கிறான். அப்போ ஒரு வாத்தியார் வந்து இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஸ்கூல் ரூல்ஸுக்கு அகெயின்ஸ்ட் ஆனது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்கறாரு. அடி வாங்கின ஸ்டூடெண்ட்டும் யோ ப்ரொஃபஸரே சீக்கிரம் வந்து இந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து என்னை காப்பாத்து அப்படிங்கிறான். அந்த ப்ரொஃபஸரும் இந்த சண்டையை யார் ஆரம்பிச்சது அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை, இங்க சண்டை போட்ட எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட் இருக்கு, இதை இதோட முடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு டே சீக்கிரமா அவனுங்களை மெடிக்கல் சென்டருக்கு கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறாரு. அந்த ஸ்டூடெண்ட்டும் ஓகே ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு போறான். நம்ம கார்லோஸும் பிராஸ்டர் என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி இந்த ஃபைட்டுக்குள்ள நீ எப்படா வந்த அப்படின்னு கேட்கறான். நம்ம கார்லோஸும் அட பிராஸ்டரே அதுதான் எனக்கும் தெரியல, நான் பாட்டுக்கு செவனேன்னு அந்த எக்ஸ்சேஞ்ச் சென்டருக்கு போறதுக்காக இந்த வழியில வந்தேன், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் திடீர்னு வந்து இந்த வழியில நீங்க எக்ஸ்சேஞ்ச் சென்டருக்கு போகக்கூடாது, ஏன்னா நீங்க எல்லாம் கிளாஸ் 10ல இருக்க ஒரு குப்பைங்க, உங்களை எங்களால் அலோவ் பண்ண முடியாதுன்னு அவனுங்க தான் பிரச்சனையை ஆரம்பிச்சானுங்க அப்படிங்கிறான். ஹீரோவும் ரைட்டு இந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா கிளாஸை சேர்ந்த பசங்களும் நம்ம கிளாஸ் 10 மேல ஏதோ வெறுப்புல இருக்கானுங்க, இது எங்க போய் முடிய போதோ தெரியலையே அப்படிங்கிறான். அப்புறம் அந்த மெடிக்கல் சென்டர்ல அடிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட்டு போட்டுட்டு இருக்காங்க. அந்த ப்ரொஃபஸரும் டே அந்த கிளாஸ் 10 கூட யாரா அந்த சண்டையை ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு கேட்குறாரு. அவனும் அது அது வந்து ப்ரொஃபஸர் நாங்கள் எதுவும் பண்ணலையே அப்படிங்கிறான். ப்ரொஃபஸரும் எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் தான் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கணும், ஆனால் நீங்கள் பிரச்சனை பண்ண ஆளு தான் ரொம்ப மோசமானவன், அவன் பேர் என்னன்னு தெரியுமா, பிராஸ்டர் ஈனோஸ், அவன் தான் அந்த அத்லெட்டிக் டவரில் இப்போ டாப் 1 பொசிஷனில் இருக்கான், அது தெரியுமா இல்லை தெரியாமல் போய் அடி வாங்கிட்டு வந்தீங்களாடா அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஸ்டூடெண்ட்ஸு மொத்த பேரும் ஷாக் ஆகிட்டு என்னது இவன் தான் அந்த பிராஸ்டர் ஈனோஸா,
நம்ம மால்ச்சி ஆரியோவை தோக்கடிச்சான்னு அவனா இவன் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, ஏன்டா எங்களுக்கு என்னடா தெரியும் அவன் இந்த ஃபர்ஸ்ட் இயர்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டூடெண்ட் அப்படின்னு. அந்த ப்ரொஃபஸரும், டே பேன்க்யூட் காம்படிஷன் இன்னும் 2 நாள்ல ஸ்டார்ட் ஆக போகுது, அப்புறம் முக்கியமான ஒரு வார்னிங், உங்க கிளாஸோட லோவர் கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க தோத்தீங்க அப்படின்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படின்ட்டு போறாரு. அப்புறம் அந்த எக்ஸ்சேஞ்ச் சென்டர்ல காட்டுறாங்க அந்த பெருசும், என்னடா தம்பி மறுபடியும் வந்துட்டியா, சரி இந்த டைம் எனக்காக என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவும், இந்த டைம் நான் உங்ககிட்ட இருந்து ஒரு சில கோல்டன் கார்டு டெக்னிக்கை வாங்கலான்ட்டு வந்தேன். எனக்கு எந்த மாதிரி டெக்னிக் வேணும் அப்படின்னா ஸ்பியர் வீல்டிங் டெக்னிக், அப்படி இல்லைன்னா க்ளோஸ் காம்பேக்ட்ல ஏதாவது கோல்டன் டெக்னிக் இருந்துச்சுன்னா கொடுங்க அப்படிங்கிறான். அவரும், சரி என்னோட இன்வென்ட்ரியில இருந்து உனக்கு பெஸ்டான டெக்னிக்ஸை கொடுக்குறேன் அப்படின்ட்டு, இதுதான் எலக்ட்ரிக் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட். இந்த டெக்னிக்கை நீ வாங்குற அப்படின்னா நான் உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுத்துட்றேன். நிறைய வாரியர்ஸ் இந்த டெக்னிக் கார்டை வாங்கிக்கிட்டு போய் ரொம்பவே பயங்கரமான இன்ஜுரிஸோட ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருக்கானுங்க. இது அந்த பிரான்ஸ் டெக்னிக் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்டோட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒன்று. நீ அந்த பிரான்ஸ் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட்டை மாஸ்டர் பண்ணன அப்படின்னா மட்டும்தான் உன்னால இந்த டெக்னிக்கை கத்துக்கவே முடியும். அப்புறம் இந்த டெக்னிக்ல இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இதனால அதிக டேமேஜை ஏற்படுத்த முடியும். இந்த ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் என்னதான் பிரான்ஸ் டெக்னிக்கில் இருந்து எவால்வ் ஆனது அப்படின்னாலும் இதனால உண்மையான எலக்ட்ரிசிட்டியை கிரியேட் பண்ண முடியும். இந்த டெக்னிக்கை ஒரு வாரியர் என்னதான் மாஸ்டர் பண்ணனாலுமே இதுல இருந்து வர எலக்ட்ரிசிட்டினால ஓன் யூசரையே இந்த டெக்னிக் ரொம்பவே காயப்படுத்தும். அதனால இது எல்லாம் உனக்கு ஓகே அப்படின்னா இந்த டெக்னிக்கை எடுத்துக்கிறியா அப்படிங்கிறாரு. ஹீரோவும், ஆஹா ஆஹா பெருசே, இதுதான் எனக்கு வேணும், இந்த மாதிரி டெக்னிக் தான் நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன், இதை ஒன்று கொடு அப்படின்ட்டு கமிகேஜ் அப்படிங்கிற இன்னொரு டெக்னிக்கையும் எடுத்துக்கிட்டு, நான் லோலா கூட எடுத்த எலக்ட்ரிசிட்டி ட்ரைனிங்னால அந்த பேசிக் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட்டை நான் மாஸ்டர் பண்ணிட்டேன். இந்த டெக்னிக் எனக்குனே செஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்ட்டு இன்னும் 2 நாள்ல அந்த பேன்க்யூட் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால நான் இன்னைக்கு நைட்டு இந்த எலக்ட்ரிக் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அப்புறம் கமாசேக்கிக்கு கடைசியா அந்த கேலக்ஸி ஃபால் அப்படிங்கிற டெக்னிக்கை கத்துக்கணும் அப்படிங்கிறான். அப்போ அந்த மால்ச்சி ஆரியோ வந்து, டே நீ தான் அந்த ஃபர்ஸ்ட் இயரை சேர்ந்த ஃப்ராஸ்டர் ஈனோஸா அப்படின்னு கேட்கறான். ஹீரோவும், அது நான் தான், அப்புறம் என்னை பத்தி விசாரிக்கிறல்ல நீ யாரா அப்படின்னு கேட்கறான். அந்த மால்ச்சி ஆரியோவும், உன்னோட ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு எப்படா அந்த பல்கை தோக்கடிச்ச, சரி ஓகே நான் இங்க வந்ததே உன்னை வான் பண்றதுக்கு தான், லோலாவை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கோ, ஏன்னா உங்க 2 பேத்தோட உலகமும் வெவ்வேற, அப்புறம் நீ உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக உன்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அந்த வில்லாவை காலி பண்ணிக்கிட்டு போயிடணும், அப்புறமேட்டுக்கு அவ கூட பேசவே கூடாது அப்படிங்கிறான். ஹீரோவும், சாலா நீ யாரா என்ன மிரட்டுறதுக்கு வந்திருக்க, என்ன அந்த கிளாஸ் 3 சேர்ந்த ஜேசன் பார்க்கா உன்னை அமுச்சு வச்சான் அப்படின்னு கேட்கறான். அந்த மால்ச்சி ஆரியவும், டே குழந்தை நான் இன்னும் உன்னை பயன்படுத்துறதுக்கு வரல, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்தேன். என்னோட ரிசர்ச் படி உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒண்ணுமே இல்ல, நீ லோலாவுக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்னா ஒருவேளை 9th ஆர்டர் வாரியரா மாறி வந்த அப்படின்னா அவ கூட பேசுறத பத்தி நினைச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறான். ஹீரோவும், அதை பத்தில நீ கவலைப்படாதடா நான் பாத்துக்கிறேன், அப்புறம் அந்த பேன்க்யூட் காம்படிஷன்ல எங்க கிளாஸ் 10 சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்க கிளாஸ் 1ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பா புரட்டி எடுக்க போறோம், ஸோ எல்லாத்துக்கும் தயாராயிட்டு வந்துருங்க, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் மேல தப்பி தவறி கையை வைக்கணும்னு நினைச்சீங்க நான் இருக்கேன், கண்டிப்பா உங்க கதை முடிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு போறான். அப்ப அந்த மால்ச்சி ஆரியோ கூட இருக்க சிவப்பு முடியும், டே உண்மையிலேயே இவனை நீ சும்மா விட போறியா, இந்த அளவுக்கு வாய் பேசியிருக்கான், இவனை கொஞ்சமாவது பயன்படுத்தலாமே அப்படிங்கிறான். அந்த மால்ச்சி ஆரியவும், நீ கவலைப்படாத, அந்த ஃப்ராஸ்டர் ஈனோஸ் இப்ப இவ்வளோ பேசியிருந்தோம் நான் ஏன் அமைதியே இருக்கேன் அப்படின்னா இன்னும் 2 நாள்ல அந்த ஃப்ராஸ்டர் ஈனோஸோட முடிவு வரப்போகுது, நாம ஏன் அதுக்குள்ள அவசரப்படணும் அப்படிங்கிறான். அப்புறம் இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.